முக்கிய செய்திகள். 6 வளைகுடா நாடுகள் இணைந்து முன்னெடுக்கும் யூனிஃபைடு கல்ஃப் விசா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு. மத்திய தரைக்கடலில் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் வருகை. ஈரான் மீது அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரம். பசிபிக் கடலில் அமெரிக்க ராணுவம் தாக்குதல், 3 பேர் உயிரிழப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 6 வளைகுடா நாடுகள் இணைந்து முன்னெடுக்கும் யூனிஃபைடு கல்ஃப் விசா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு. வளைகுடா பிராந்தியத்தில் பயணம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் 6 நாடுகள் இணைந்து வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்துள்ளன. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஓமன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் இணைந்து ஒற்றை வளைகுடா விசா எனப்படும் யூனிஃபைடு கல்ஃப் விசா திட்டத்தை முன்னெடுக்க ஒப்புதல் தெரிவித்துள்ளன. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஒரே விசா மூலம் பல வளைகுடா நாடுகளுக்கு பயணம் செய்யும் வசதி கிடைக்கும். இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஷெங்கன் முறை போன்ற அமைப்பாக இருக்கும் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுலா, வணிகம், முதலீடு மற்றும் விமான போக்குவரத்து துறைகளில் இந்த முடிவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு இது மிகுந்த சலுகையாக அமையும். மேலும் இந்த முயற்சி வளைகுடா கூட்டமைப்பு நாடுகளின் ஒற்றுமையையும் பிராந்திய ஒருங்கிணைப்பையும் வலுப்படுத்தும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் ஒற்றை வளைகுடா விசா திட்டம் செயல்படுத்தப்பட்டால் வளைகுடா பிராந்தியத்தில் பயண சுதந்திரத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் புதிய அத்தியாயம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய தரைக்கடலில் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் வருகை. ஈரான் மீது அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரம். மத்திய தரைக்கடல் பகுதியில் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த விமான கப்பல் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் வந்து சேர்ந்துள்ளது. இந்த நடவடிக்கை ஈரானை மையமாக கொண்டு அமெரிக்கா எடுத்து வரும் ராணுவ மற்றும் அரசியல் திட்டங்களுக்கு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஈரான், அமெரிக்கா இடையிலான அணு பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் இந்த கப்பல் வருகை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் வெளியிட்ட கருத்தில் இன்னும் சுமார் 10 நாட்களில் உடன்பாடு அமையுமா என்பது தெளிவாகும். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படலாம் என்று எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அணு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சில நாட்களில் எதிர்மறை முன்மொழிவு வரைவு தயாராகும் என தெரிவித்துள்ளார். எனினும் அமெரிக்கா முன்வைத்துள்ள கோரிக்கைகளை முழுமையாக ஏற்க ஈரான் தயாராக இல்லை என்ற மதிப்பீடுகள் வெளியாகின்றன. அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாவது, அமெரிக்கா தற்போது இரட்டை அணுகுமுறையை பின்பற்றுகிறது. ஒருபுறம் பேச்சுவார்த்தை முயற்சி, மறுபுறம் வெளிப்படையான ராணுவ அழுத்தம். வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட தகவலின்படி குறுகிய கால தாக்குதல்களுக்கு மட்டுமின்றி நீண்டகால ராணுவ நடவடிக்கைக்கும் தகுந்த படையமைப்பை அமெரிக்கா தயார் நிலையில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் USS ஃபோர்டின் வருகை ஈரான் அமெரிக்கா உறவில் பதற்றத்தை அதிகரித்துள்ளதுடன் அடுத்த சில நாட்கள் மிகவும் உற்றுநோக்க வேண்டியவையாக இருக்கும் என சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. அமெரிக்க ராணுவம் தாக்குதல், 3 பேர் உயிரிழப்பு. பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் சர்வதேச கடல் எல்லைக்குள் இருந்த ஒரு படகை தாக்கியதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதிகளுக்கு பொறுப்பான சவுத்காம் தெரிவித்த தகவலின்படி தாக்கப்பட்ட படகு மருந்து கடத்தல் வழித்தடத்தில் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை வீரியமான ராணுவ தாக்குதல் என விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் உயிரிழந்த மூவரும் உண்மையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்தனர் என்பதற்கான எந்த ஆதாரமும் வெளியிடப்படவில்லை. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாக காலத்தில் பசிபிக் மற்றும் கரிபியன் கடல் பகுதிகளில் மொத்தம் சுமார் 43 தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த தாக்குதல்களில் குறைந்தது 148 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைகளின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து லத்தீன் அமெரிக்க தலைவர்கள், சட்ட நிபுணர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையில் அமெரிக்காவுக்கு நேரடி அதிகாரம் இல்லாத நிலையில் இது சட்டவிரோதமான கொலைகளாக இருக்கலாம் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சிறப்பு அறிக்கையாளர் பென் சவுல் இந்த தாக்குதல்கள் கடலில் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டதற்கான ஒப்புதல் போல இருப்பதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் வெளியான குறும்பட காட்சியில் தாக்குதலுக்குள்ளான படகு தீப்பிடித்து எரிந்து கடலில் மிதந்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. அமெரிக்கா கடல்வழி போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என கூறினாலும் பலர் இதன் சட்டப்பூர்வ தன்மை மற்றும் மனித உரிமை அம்சங்கள் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.